Nemathi Property Management. Contact 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. MRL Realty's Nature's Enclave Coastal Heaven theme-based resort villa plots ECR மாதம் 10,000 வரை assured rental income lifetime free stay at resort 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன் call 9962888888. பாலஸ்தீனம் மீது இஸ்ரேல் தனது தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் தற்போது போர் உச்சகட்டத்தை எட்டியிருக்கிறது. போரின் காரணமாக சுமார் 10 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் உணவின்றி தவித்து வருவதாக ஐக்கிய நாடுகள் சபை எச்சரித்திருக்கிறது. கடந்த 2007ஆம் ஆண்டு முதல் பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதி இஸ்ரேலிய இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்து வருகிறது. இந்த கட்டுப்பாடுகளை எதிர்த்து ஹமாஸ் எனும் பாலஸ்தீன விடுதலை இயக்கமானது கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. இதில் 1500 இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டனர். இதுதான் தற்போது இஸ்ரேல் நடத்தி வரும் போருக்கான துவக்க புள்ளி. ஹமாஸை அழிப்பதே முதன்மையான நோக்கம் என்று முழக்கமிட்டு இஸ்ரேல் இந்த போரை துவங்கியது. போரில் இதுவரைக்கும் 40,000க்கும் அதிகமான காசா மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இது காசா மக்களின் மொத்த மக்கள் தொகையில் 1.25% ஆகும். அதே போல 3.5% மக்கள், அதாவது 86,000 பேர் போரால் படுகாயமடைந்திருக்கிறார்கள். 23 லட்சம் மக்கள் போர் காரணமாக இடம்பெயர்ந்திருக்கிறார்கள். பசி, பட்டினி, தொற்றுநோய் ஆகியவை அவர்களை துரத்திக்கொண்டே இருக்கிறது. காசா பகுதி ஏறத்தாழ தரைமட்டமாகிவிட்டது என்றே கூற முடியும். இந்த போரில் ஹிஸ்புல்லா அமைப்பு பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக செயல்பட்டு வந்தது. அதாவது பாலஸ்தீனத்திற்காக எப்படி அந்நாட்டின் ஹமாஸ் போராடி வருகிறதோ அதே போல லெபனானிலிருந்து இயங்கி வரும் அமைப்பு தான் ஹிஸ்புல்லா. இது சுதந்திர பாலஸ்தீன கொள்கையை ஆதரித்து வருகிறது. எனவே ஹமாஸோடு சேர்ந்து இஸ்ரேலுக்கு எதிராக செயல்பட்டு வந்தது. குறிப்பாக ஹிஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேல் பாதுகாப்பு படை மீது கடும் கோபத்தில் இருக்கிறது. எனவே எப்போது வேண்டுமானாலும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தப்படலாம் என அமெரிக்கா எச்சரித்திருந்தது. சூழல் இப்படி இருக்கையில் காசாவில் மீண்டும் போலியோ அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது போர் துவங்கியதிலிருந்து 90% காசா மக்கள் இடம்பெயர்ந்திருக்கிறார்கள். இந்த மக்களுக்கான உணவு, குடிநீர், மருந்துகள் உள்ளிட்டவை கிடைக்கவில்லை. எனவே தொற்று நோய்கள் அதிகரித்திருக்கிறது. மறுபுறம் காசா குழந்தைகளிடையே போலியோ நோய் பரவல் துவங்கியுள்ளதாக அமெரிக்கா, ஐநா கூறியிருக்கிறது. எனவே போர் நிறுத்தம் குறித்த கோரிக்கைகள் வலுக்க துவங்கியிருக்கிறது. போர் காரணமாக சுமார் 10 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டதாக ஐநா எச்சரித்திருக்கிறது. ஐநா செய்தி தொடர்பாளர் ஸ்டீஃபன் டுஜாரிக் இதனை கூறியிருக்கிறார். போரில் சிக்கிய பொதுமக்களுக்கு உணவு சமைத்து வழங்க 130 சமையல் கூடங்கள் செயல்பட்டு வந்தன. ஆனால் இஸ்ரேல் படைகள் தொடர்ந்து முன்னேறியதால் 130 சமையல் கூடங்களில் 70 கூடங்கள் காலி செய்யப்பட்டுவிட்டன. இதனால் கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் மட்டும் 10 லட்சத்திற்கும் அதிகமான காசா மக்கள் பட்டினியால் அவதிக்குள்ளாகியுள்ளனர் என்று கூறியிருக்கிறார்கள். போர் கொடூரத்தால் பட்டினியில் இருக்கும் 10 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் அவர்களின் துயர்களை துடைக்க கரங்கள் கிடைக்குமா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பாலஸ்தீனத்தின் துயரம் துடைக்கப்படுமா என்ற கேள்வி இன்று எழுந்திருக்கிறது.